ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் மலையை மேருமலையை வில்லாவளைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவர், சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு சொல்லி அவர்தான் மக்களுக்கு, ஜனங்களுக்கு, ஜீவர்களுக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழித்து பேரின்பத்தை கொடுக்குறார் அப்படின்னு கிரிசாதனாய நமகாங்கிற நாமத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அடுத்த 494வது நாமம் ஓம் ஸ்நேகனாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா அடியார்களுக்கு நண்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் கடவுள் அப்படின்னா அவர் ஏதோ உயர்ந்த ஆண்டான், பக்தர்களாக அடிமை அப்படிங்கிற ஒரு பாவம் இல்லாத அவர் ஃப்ரெண்டாக இருக்கார், நட்போடு இருக்கார், நண்பராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அந்த பக்தியில் பார்த்தேன்னா நம்ம ஒவ்வொரு விதமான பக்தி இருக்குது. தாஸ்ய பக்தி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதில் சக்கிய மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது, நட்போட பக்தி பண்ணுறது. இதில் ஒரு சுகம் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பழகுவோம், நமக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிற நண்பர்களோட நாம் எப்படி அழகாக பழகுவோம், எவ்வளவு ஃப்ரீயாக பழகுவோம். அதை மாதிரி ஆண்டவன்ட்டையும் நம்ம பக்தி பண்ணணுமா. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அது தனி ஆனந்தத்தை கொடுக்கும், அது தனி அருளை கொடுக்கும். அப்படி நம்ம நட்பாக அவரை நடக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கேற்ற அன்பு வடிவமாக இருந்தால் தானே முடியும். அவர் அப்படி இருக்காராம், நட்போடு இருக்காராம். அதனால்தான் ஆண்டவனுக்கு ஒரு பேர் அவிஜ்ஞாத சகா அப்படின்னு பேர். அப்படின்னா இதோட பொருள் என்னன்னா தமிழில் தோன்றா துணை. கண்ணுக்கு தெரியல, அவர் எங்கேயோ இருந்தால் கூட நமக்கு நட்போடு இருக்கார். ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தால் பக்கத்தில் இல்லை, எங்கேயோ வெளியூரில் இருந்தால் கூட இவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ உடனேயே நாம் அவர்களை ஒரு ஃபோன் போட்டு பேசுகிறோம், அவர்கள் உடனே நமக்கு என்ன உதவி வேணுமோ செய்கிறா இல்லையா. அதை போல் இவர் எங்கே வேணா இருக்கட்டும், கைலாசத்தில் இருக்கட்டும், எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், ஆனால் நண்பர் அப்படின்னு நினச்சிட்டு நாம் அவரை நினச்ச மாத்திரத்தில், வேண்டின மாத்திரத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்கு காத்துருக்கார். அதனால தான் ஸ்நேகனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சொல்லித்தோல்லையோ அடியார்களுக்கு நண்பராக இருக்கார்னு சொல்லித்தா உடனே அடுத்த திருநாமம் 495 என்ன சொல்கிறதுன்னர் ஓம் அஸ்நேகனாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னால் ஸ்நேகனாய நமகான்னு சொல்லித்து அடுத்தது அஸ்நேகனாய நமகான்னு சொல்கிறது. அப்படின்னா இப்போ எதிரடை பொருளா? அப்போ நண்பராக இருந்தார் அப்படின்னா இப்போ அஸ்நேகனாயனா எதிரியாக இருப்பார்னு அர்த்தமா? இல்லை. இதோட பொருள் என்ன அப்படின்னார் அஸ்நேகனாய நமகா அப்படின்னா பற்றில்லாதவர்னு அர்த்தம். இப்போது நாம் நண்பர்கள்னு இருக்கோம், உறவுன்னு இருக்கோம்னு வச்சுப்போம். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம்னா அப்படியே ஏதோ போய் ஈஷிண்டாப்பில் இருக்குது. அதனாலேயே நமக்கு அவர்களை பிரிஞ்சாக்க துன்பம் வருது, இப்படி இல்லாமல் இருக்குது. அவர்கள் நம்மளை எப்போவானு திட்டா உடனே நமக்கு கோபம் வருது, இல்லை வருத்தம் வருது, இத்தனையும் வருது இல்லையா. இதெல்லாம் எதனாலன்னர் ஒரு பற்றோடு இந்த காரியத்தை செய்யறதுனால தான். அந்த நட்பை கூட பற்றுனால நம்ம வச்சுக்கிறதே அது நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்கறது, அந்த பிரிவினை துன்பத்தை கொடுக்கறது. ஆனால் சிவபெருமான் எப்படி இருக்கார், எல்லார்ட்டையும் எல்லா அடியார்கள்ட்டையும் நண்பராக இருக்கார், ஆனாலும் பற்றில்லாத இருக்கார். இது எப்படி முடியும் அப்படின்னார். அதுக்கு தான் முன்னாலே உதாரணம் சொல்லிக்கும், தாமரையில் தண்ணி அப்படின்னு. அதுதான் ஞானிகளோட நிலை. ஞானிகள் என்ன பண்ணுவான்னு இந்த உலகத்திலே எல்லாரோடையும் பழகுவா, எல்லார்ட்டையும் அன்புமயமாக இருப்பா. ஆனால் எதுவும் அவர்களை பாதிக்காது. நாம் அவர்களை கொண்டாடினாலும் அவர்களுக்கு ஒன்றும் பெருசாக சந்தோஷம் தலைக்கு மேலே ஏறாது. இல்லை நாம் அவர்களை திட்டினாலும் அதுக்காக உடனே சோர்ந்து போய் வருத்தமும் பட மாட்டா. ரெண்டும் கிடையாது. அப்படி பற்றற்ற நிலை. இது யார்? இது ஞானியோட நிலை தானே. சிவபெருமான ஸ்தானவே நமஹா அப்படின்லாம் சொல்லியிருக்க. ஸ்தானுன்னா பட்டக்கட்டை, அதை மாதிரி இருக்கக்கூடியவர். அதனால அஸ்நேகனாய நமஹா பற்றில்லாத தெளிந்த ஞானியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே ஸ்நேகனாய நமஹா அப்படின்னு அடியார்களுக்கு நண்பராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அப்படி நட்புனால பக்தி அப்படின்னும் அந்த நட்போட பக்தி பண்ணுறது என்னென்னலாம் அடையலாம்
அப்படின்னா ஆச்சரியமான பல விஷயங்களை அடையலாம். நாம் ஒரு சாதாரண பக்தனாக இருந்து அடையிற அருளை விட நண்பனாக இருந்து அடையிறதுல எவ்வளவு அடையலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் காமிக்கணும்னா வேற ஒருத்தரும் வேண்டாமே. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர் போருமே. அவருக்கு பேரே தம்பிரான் தோழர் தானே. அவர் சிவபெருமான்கிட்ட எப்படி பக்தி பண்ணினார்? நட்பில் தான் பக்தி பண்ணினார், ஃப்ரெண்டாக தான் பக்தி பண்ணினார். அப்படி ஃப்ரெண்டாக பக்தி பண்ணினதுனால என்னென்னலாம் அடைஞ்சார், எந்த அளவுக்கு ஆண்டவனான பரம்பொருளான சிவபெருமான் இவருக்கு உதவி பண்ணினார், எப்படியெல்லாம் இவருக்கு தொண்டு பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் அப்படிங்கிற திருத்தலம் ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த விருத்தாச்சலத்தில் போய் விருத்தகிரீஸ்வர தரிசனம் பண்ணுறதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார். அப்போ திருவாரூரில் இவர் தான் இருக்கார், இவரோட மனைவி பரவநாச்சியார் அங்கே இருக்கா. அப்போ திருவாரூரில் இந்த தேர் திருவிழாலாம் நடக்கும் இல்லையா, அதில் அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கிறது, எல்லாருக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறதெல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறா. திருவாரூரில் திருவிழா வரப்போகிறது, அது அடியார்களுக்கு எல்லாருக்கும் அன்னம் பாலிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் வேணும், அதனால் நீங்கள் வரத்தே பொருள் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. உடனே இவர் என்ன பண்ணுவார், சம்பாதிக்கிறதுக்கு எங்கேயானு போக முடியுமா, உடனே அந்த விருத்தாச்சலத்தை சிவபெருமான்கிட்ட கேட்குறார், பொருள் வேணும் கொடு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், மூட்டையாக தங்க காயினை கொடுத்தார். இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தார். கொடுத்தா இத்தனாம் பெரிய மூட்டை இருக்குது, இதை தூக்கின்னு திருவாரூர் வரைக்கும் போகணும், எப்படி போகிறது? உடனே அதுக்காக சாமிகிட்ட சொல்கிறார், நான் பொருள் கேட்டேன், நீ உடனே கொடுத்துட்டேன், ஆனால் இது காட்டு வழி எட்டு வழியெல்லாம் போக வேண்டியிருக்கு, இந்த பொருள்லாம் பவுனை தூக்கின்னு போகிறது, தங்க காசை தூக்கின்னு போகிறது முதல்ல ஒரு ரிஸ்க்கு, அதனால் நீ என்ன பண்ணணும், இதை எனக்கு திருவாரூரில் கிடைக்கிறாப்புல ஏதானும் வழி பண்ணுங்கிற. இந்த கதையெல்லாம் கேட்குறது வேடிக்கையாக இருக்குது. அதாவது இப்போது என்ன பண்ணுறோன்னு, என்ன இந்த ஒரு ஊரில் பேங்க்கில் போட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஏடிஎம்மில் எடுத்துக்கிறோம், இல்லை கார்டை தூக்கின்னு போய் எங்கே வேணால் என்ன வேணால் எடுத்துக்கிறோம், கையில் சாமானை தூக்கின்னு காசு தூக்கின்னு போகாத இருக்கிறாப்புலாம் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் நமக்கு இந்த கதையிலேன்னு தெரியுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டால் உடனே விருத்தகிரீஸ்வரர் என்ன சொன்னாங்க, அப்படியா எய்த்தாப்பில் மணிமுத்தாறுன்னு ஆறு, இந்த ஆற்றுல தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு போ, ஊருக்கு போ. அங்கே போய் திருவாரூர்லேயே மணிமுத்தாறு கிடையாது. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு ஆறு ஓடித்துன்னா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு அங்கே கொண்டு வரும்னாலும் சொல்லலாம். இது ஒரு பக்கத்தில் இருக்குது, அது ஒரு பக்கத்தில் இருக்குது, அங்கே இந்த நதி அங்கே இல்லை. உடனே என்ன பண்ண, எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டார். அங்கே கமலாலயத்தில் அங்கே ஈசான்ய மூலையில் போய் மூழ்கிடு, இந்த மூட்டை கிடைக்கும் எடுத்துக்கோன்னு. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன அது ஆற்றுல போட்டு குளத்தில் தண்ணான்னு ஒரு பழமொழி இருக்கோ இல்லையோ, அது இதனால தான். அவர் அதே மாதிரியே போட்டுட்டு அங்கே போய் கமலாலயத்தில் எடுத்துட்டார். அதில் என்ன அப்படின்னார், அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட குசும்பை பாருங்க. இங்கே மணிமுத்தாரில் சிவபெருமான் கொடுத்த அத்தனையும் தூக்கி பவுனை தூக்கி மணிமுத்தாரில் போட்டாரா, அங்கே போய் எடுக்கிறது இதே பவுன் தான் வந்திருக்கா, மாற்று குறையாத இருக்கா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், விநாயகரை விட்டு மாற்று பார்க்க சொன்னார். அங்கே போட்ட பவுன் தானே இங்கே தான் இதான வந்திருக்கு, அதே தான் இங்கே கிடச்சிருக்கான்னு. அதனாலேயே இந்த கமலாலயத்தில் இந்த மணிமுத்தாரில் இருக்கிற விநாயகருக்கு பேர் மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு பேர். இதில் என்ன பாருங்களேன், இந்த ஊரில் கொடுத்ததை அந்த ஊரில் வாங்கிக்கோ, நமக்கு சாமிகிட்ட அருள் பண்ணினா கொடுத்தா வாங்கிக்கலாம். இனிமேல் இதை இந்த ஊரில் என்னால் ரயிலில் தூக்கின்னு போக முடியாது, நடந்து தூக்கின்னு போக முடியாது, நீ அங்கேயே கொண்டு இந்த பிரசாதத்தை கொடுன்னு யாரானு சொல்லுவாளா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். ஏன்னர் அவர் தோழன், தம்பிரான் தோழர், ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணிப்போம், இப்படி போகிறார். அதே மாதிரி திருக்குவளை அப்படிங்க கோழிலி அப்படின்னு பாடல் பெற்ற ஸ்தலம், அந்த ஊரில் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னார். அதுக்கு பக்கத்தில் குண்டையூர் அப்படிங்கிற ஊர், அங்கே போய் அதே மாதிரி தான் அன்னதானத்துக்கு வேணும் அப்படின்னா நெல்லாக கொடுத்துட்டு, அந்த குண்டையூர் கிழார்னு இருந்தார் அவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மூட்டையாக நெல்லை கொடுத்துட்டு நீ திருவாரூருக்கு எடுத்துன்னு போகணும். உடனே இவர் பார்த்தார், இந்த திருக்குவளை கோழிலி பெருமாள்கிட்ட சொல்கிறார், நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுதேன், வாழன கண்மளவார் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அதை அட்டித்தரப்பணியே. தேவாரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எனக்கு கொண்டையூரில் கொஞ்சம் நெல் வாங்கினுட்டேன், என்ன பரவநாச்சியார் வேணும்னு கேட்டால்
அவள் மனசு வருத்தப்படாத இருக்கணும், நெல் வாங்கினுட்டேன். ஆனால் இதை இப்போ அத்தனை மூட்டையும் எனக்கு எப்படி திருவாரூருக்கு தூக்கின்னு போகிறதுன்னு தெரியல, அது தூக்கின்னு போகிறதுக்கு என்கிட்ட ஆளும் கிடையாது. அதனால நீ என்ன பண்ணுன்னர், அதை அட்டித்தரப்பணி, இதை நீ அங்கே கொண்டு சேர்க்க வேண்டிய வேலையை செய்யின்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன்னர், கேட்குறேன்னு. உடனே சிவபெருமான் என்ன பண்ண, கவலைப்படாத, எல்லாம் உனக்கு கொரியரில் அங்கே வந்து சேர்ந்துடும். இப்போ தான் ஏதோ டன்ஸோவில் போடுறோம், அத்தை பண்ணுறோம், இத்தை பண்ணுறோம், உட்காண்ட இடத்துலேருந்து எல்லோரும் வாங்கிக்கிறோன்னு இல்லை. எல்லாம் நமது புராணங்கள் இல்லாமல் இத்தனையும் இருக்குது, நடந்திருக்கு. அதனால் என்ன பண்ணார், ராவோட ராவா தன்னோட பூதகணங்கள்லாம் விட்டு இந்த நெல் அத்தனையும் குண்டையூரில் இந்த நெல்லை முழுக்களும் திருவாரூரில் கொண்டு சேர்க்குறாப்பில் சிவபெருமான் பண்ணினார். அப்படின்னா இது எதை காமிக்கிறதுன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட உள்ள நட்பு. சோமாசிமாரர் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் 63 அவர் சோமயாகம் பண்ண போகிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, தாம் பண்ணுற சோமயாகத்தில் சிவபெருமான் நேர வந்து அந்த அவியை வாங்கிக்கணும் அப்படின்னு, ஆகுதியை வாங்கிக்கணும்னு. அது எப்படி சிவபெருமானை நேராக கூப்பிட்டு எப்படி இன்விடேஷன் கொடுத்து அவரை எப்படி அழிச்சுன்னு வருது? அதனால அதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட கேட்குறார். ஒரு பெரிய ஆளை பார்க்க போனோன்னா வெறுங்கையோடு போக மாட்டோம் இல்லையோ, இவர் என்னத்தை எடுத்துன்னு போனார், தூதுவளை கீரை எடுத்துன்னு போனாராம். அதனால் தூதுவளை அப்படின்னே அதுக்கு ஒரு சிறப்பு பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட கேட்குற, என்னோடய சோமயாகத்தில் சிவபெருமான் நேரம் வந்து ஆகுதி வாங்கிக்கணும், நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உடனே தியாகராஜாட்ட போய் கேட்குற, இவர் சோமயாகம் பண்ண போகிறார், அதுக்கு ஆகுதி நீ நேரம் வந்து வாங்கிக்கணுமாம், உன்னோட இஷ்டம் என்ன, நீ போகிறியான்னு கேட்குற. அதுக்கு உடனே சிவபெருமான் சொல்கிறார், இது நீ என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு அவர் தூதுவளையெல்லாம் கொடுத்து நீ அவருக்கு கடன் பட்டிருக்க, அதனால உனக்காகவானும் உன் கடன் அடைக்கிறதுக்காகவானும் நான் போகிறேன், நான் போய் வாங்கிக்கிறேன், ஆகுதியை வாங்கிப்பேன். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் ரொம்ப பேராசைப்படுறார். இது வரைக்கும் இது மாதிரி யாருமே யாகத்துலேருந்து நேர சாமி அந்தந்த சாமி நேர வந்து கையை நீட்டி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. இவர் ஆனால் பக்தியில் அப்படி ஆசைப்படுறார். ஆனால் உன்னோட நட்பு பூண்டுட்டார், நீ எனக்கு நண்பன், அதனால் நீ சொல்கிறத செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால் நேர போய் வாங்கிக்கிறேன். ஆனால் எந்த வடிவத்தில் போவேன், எப்படி போவேன்னு தெரியாது, நான் போவேன், அவர் என்னை யாருன்னு புரிஞ்சுன்னு கொடுத்தா வாங்கிப்பேன். அவர் அதுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னாக்க மிஸ் பண்ணதாங்க. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருப்பேன், எப்போ சாமி இப்படி சொல்லிட்டாரோ அப்போது ஏதோ அங்கே விளையாட்டு இருக்க போகிறது, ஜாகிரதை அப்படின்னு. எதுக்காக போனார், போய் அங்கே ஆகுதியை வாங்கிட்டார் அப்படின்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட ரெக்கமெண்டேஷனுக்காக. அவர் சிபாரிசு செய்யறதுனால தன்னோட நண்பருக்காக, நம்ம ரொம்ப நெருங்கின நண்பர் சார், நம்ம நண்பர் சார், இவருக்கு எதான ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டோமா, அது மாதிரி பண்ணுறார். அப்படின்னா இதெல்லாம் அடியார்களுக்கு நண்பராக இருந்து ஸ்நேகனாய நமஹா அப்படின்னு இருக்கிறதுனால்தான். இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு மேலே பண்ணியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன அப்படின்னார், இங்கே திருவத்தியூரில் வந்திருக்கிறதே சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணிட்டார். அப்புறம் இங்கேருந்து திருவாரூருக்கு போனால் இந்த விஷயம் தெரிஞ்சு பரவ நாச்சியார் கோவம் வந்துடுத்து, அதனால் இனிமேல் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன், அம்மா சேர்க்க மாட்டேன்ட்டா. அதனால என்ன பண்ணேன்னு தியாகராஜாட்ட போய், நீ அவளுக்கு ரொம்ப கோபமாக இருக்கா, அதனால் பறவையை வந்து நீ சமாதானப்படுத்தி எங்களை சேர்த்து வையுங்கிற. அதுக்காக சாமி என்ன பண்ணாரான்னு, இவர் நடந்து போய் சமாதானப்படுத்துகிற அப்படின்னா, ஒரு நண்பராக இருந்து பக்தி பண்ணினா எந்த அளவுக்கு இவர் அருள் செய்கிறான்னு தெரியுது. அப்படி ஸ்நேகனாக இருக்கிற நண்பனாக இருக்கிறவர் தான் பற்றில்லாதவர் அஸ்நேகனாய நமகானும் இருக்காருன்னு தெரியுது. அப்படி இருக்கிறவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய்.